இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், தலைவர், மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிறு பிரிவை வைத்து இன்றைக்கு திமுக பல்வேறு அரசியல் சித்து வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. அவற்றை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்துகின்ற இந்த 100 நாள் பிரச்சார பயணத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறி வருகிறார். அன்புமணி அவர்கள் மட்டுமல்ல, வேறு எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் திமுக ஆள்கின்ற கட்சி, அந்த கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டை கூறுகின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க வேண்டும். அதுதான் அரசியல் நாகரீகம். அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல், அல்லது திமுக குற்றமே செய்யவில்லை, நாங்கள் நிரபராதிகள், நாங்கள் நியாயமாக இருக்கிறோம் என்று ஆணித்தரமாக எதிர்வாதத்தை வைக்க வேண்டும். கருத்தியல் களத்திலே கருத்தியலை வைத்து அந்த கருத்தியலை எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் அரசியல் நாகரீகம். அரசியல் என்ன சொல்கிறது, ஜனநாயகம் என்ன சொல்கிறது? உன்னுடைய கருத்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் உன்னுடைய கருத்தை சொல்கின்ற உரிமைகளை காப்பதற்காக மரணமே வரினும் போராடினுவேன் என்று வால்டேர் சொன்ன அந்த வைர வரிகள் தான் ஜனநாயகத்தின் தாத்பரியம். திமுக ஆட்சியில் தமிழகம் பின்தங்கி இருக்கிறது. மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தவில்லை. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை தரவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்று அன்புமணி அவர்கள் மட்டுமே குற்றம் சாட்டி கொண்டிருக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். அன்புமணி அவர்கள் பிரச்சார பயணம் நடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து பத்திரிகையாளர்களை அழைத்து இந்த குற்றச்சாட்டை திமுக அரசின் மீது தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று, திமுக அரசு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும், அல்லது கொடுக்க மாட்டோம் என்றாவது சொல்ல வேண்டும். இரண்டில் ஒன்றை சொல்லவே இல்லை. எந்த ஒரு கருத்தையும் தெளிவுபடுத்தவில்லை. இடஒதுக்கீட்டை கொடுப்பார்களா, கொடுக்க மாட்டார்களா, பதில் சொல்வதற்கு திமுகவின் எந்த மந்திரிகளும் தயாராக இல்லை. MRK பன்னீர்செல்வம், துரைமுருகன் மற்றும் சிவசங்கரன் போன்ற இந்த மந்திரிகள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தை நோக்கி பசை பாடுவதை மட்டுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்களே தவிர வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பார்களா, கொடுக்க மாட்டார்களா சொல்லவில்லை. சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அன்புமணி கோருகிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பை இவர்கள் நடத்துவார்களா, நடத்த மாட்டார்களா? கேட்டால் மத்திய அரசை நோக்கி கைகாட்டுகிறார்கள். மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று. பீகார் மாநிலம் நடத்திவிட்டது, கர்நாடகா நடத்திவிட்டது, தெலுங்கானா நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் பல மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அது மாநில அரசுக்கு, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று போர்வையில் வடிகட்டிய பொய்யை துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம், சிவசங்கரன் போன்ற திமுகவின் மந்திரிகள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். யார் கூறுவது? வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மந்திரிகள் தான் கூறுகிறார்கள். மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் மட்டும் இல்லை, வன்னியர் சங்கம் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்ற ஒரு நிலை இருக்குமானால் துரைமுருகனையும், MRK பன்னீர்செல்வத்தையும், சிவசங்கரனையும் அடுத்த நிமிடம் அமைச்சரவையிலிருந்து மட்டுமல்ல, அண்ணா அறிவாலயத்திலிருந்தே வெளியேற்றி விடுவார்கள். அந்த அளவிற்கு தான் திமுகவிலே இன்றைக்கு வன்னியர்களுக்கு எதிரான லாபி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏன், திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற துரைமுருகனையே திமுகவை விட்டு வெளியேற்றி விட்டு அந்த இடத்தில் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை பொதுச் செயலாளராக அமர வைக்க வேண்டும். அதே நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வன்னியர்களுக்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னியர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிற ஏவா வேலுவை திமுகவின் பொருளாளராக்க வேண்டும் என்று திமுகவின் தலைமை துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வன்னியர்களுக்கு எதிரான திட்டங்களை மட்டுமே எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தலாம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டு அன்புமணி அவர்கள் மீது தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சியோடு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி அவர்கள் வைக்கின்ற கருத்துக்கு மாற்று கருத்தை வைக்க முடியாமல் தனி மனித தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறு பிரிவை மட்டுமே ஊதி ஊதி பெரிதாக்குவதிலே திமுக ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிறது. மற்றபடி ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமூகத்திற்கான உரிமைகளை கொடுப்பதை பற்றி அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களை எப்படி வாங்க வேண்டும், அந்த ஓட்டை வாங்கி எப்படி கோட்டைக்கு போக வேண்டும், எப்படி கோட்டையில கொட்டமடிக்க வேண்டும், எத்தனை சாராய ஆலைகளை திறக்க வேண்டும், எப்படி தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற வன்னியர் சமூகத்தையும் பறையர் சமூகத்தையும் ஒரு குடியார சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதை பற்றித்தான் தொடர்ந்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள்.
போர்க்குடியாக வாழ்ந்த வன்னியர் சமுதாயத்தை பார்க்குடியாக, அதாவது பாரிலே அமர்ந்து மது அருந்துகின்றவர்களாக கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான இளைஞர் சமூகத்தை மாற்றிய இந்த அயோக்கியத்தனத்தையும் இந்த குற்றத்தையும் செய்தது திமுக அரசுதான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது, அன்புமணி அவர்கள் மீது, மருத்துவர் ஐயா அவர்கள் மீது தொடர்ந்து தவறான கருத்துக்களையே திமுக பரப்பிக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.